வணக்கம். இன்னைக்கு நாங்க எக்ஸ்போக்கு தான் வந்திருக்கோம். கோயம்புத்தூர்ல கொடிஷியாவுல ஃபுட் அண்ட் ட்ரிங்க் ப்ராசஸிங் எக்ஸ்போ தாங்க இது. நம்ம அங்க கியூஆர் இருக்கும். அத ஸ்கேன் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணதுமே நமக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அந்த மெசேஜ்ல ஸ்கேனரும் இருக்கும். அத ஸ்கேன் பண்ணா நமக்கு ஒரு பேட்ஜ் குடுப்பாங்க. அத ஐடி கார்டு மாரி. அத மாட்டிக்கிட்டு தான் நம்ம உள்ளவே என்டர் ஆகணும். நம்மளோட கம்பெனி நேம் எல்லாமே குடுத்துட்டு தான் இதுக்குள்ள என்டர் ஆகணும். நெறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் இங்கே அலோவ் பண்ணுறாங்க. நார்மல் எக்ஸ்போ மாதிரி கிடையாது. இப்போ நாங்கள் ஸ்டால்குள்ளே 9:30 அந்த மாதிரிலாம் என்ட்ரு ஆயிட்டோம். பெருசா கூட்டம்லாம் எதுவுமே இல்ல. இங்கே பேக்கரிக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸுமே கிடைக்கும். எல்லாமே ஸ்டால் ஆஃபர்லேயுமே நமக்கு கிடைக்கும். இப்போது நிறைய டீ ஷாப்ஸ்லாம் போடுவாங்க இல்லையா ரோட் சைடில், அதுக்கான ஐடியாஸும் கிடைக்கும். அதேமாதிரி நம்ம ரீசேல் பண்ணுறோம், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோம், அந்த மாதிரியான ஃபுட் ப்ராடக்ட்ஸுமே எல்லாமே நிறைய வந்திருந்தாங்க. புது புது கம்பெனிஸும் நிறைய வந்திருந்தது. இங்கே பெரும்பாலும் கேரளாலேருந்து கூட நிறைய பேர் ஸ்டால் போட்டிருந்தாங்க. இப்போ ஃபுட்டு நிறைய பேர் என்னென்னா செய்வாங்க. ஆனால் எப்படி பேக்கிங் பண்ணுறது, லேபிள் பண்ணுறது, அதை பற்றி எந்த ஐடியாவும் இருக்காது. அவங்களுக்கான ஒரு பெஸ்ட்டு பாயிண்ட்டு இங்கே இருக்குது. ஏன்னா இங்கே பேக்கேஜிங் மெட்டீரியலு, லேபிளிங் மெட்டீரியலு, ப்ரிசர்வேட்டிவ்ஸ்க்கான ஸ்டாலு, இப்போது கேக்குக்கான ஸ்டால், அந்த மாதிரி எல்லா ஸ்டாலுமே இங்கே இருந்துச்சுங்க. இப்போ புதுசாக அப்டேட் ஆன எல்லா மெஷினரிஸுமே இங்கே டெமோ காமிச்சாங்க. அதே மாதிரி காலையிலேருந்து ஒரே சாம்பிள்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் அந்த எல்லா ஸ்டால்லையுமே நமக்கு அந்த சாம்பிள் சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க. அதுவுமே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா டீ, காஃபி, ஜூஸு, ஐஸ்கிரீமு, அதே மாதிரி இந்த மிஷின்லாம் பார்த்திங்கன்னா குக்கி கட் பண்ணுறது, அப்புறம் பிளானிட்டரி மிக்சரு, இதுக்கான ஸ்டாலும் நிறையா வந்தது. பேக்கர்ஸ்க்கு ரொம்ப நிறைய ஸ்டால் இங்கே இருந்தது. இது ஸ்வீட் ஸ்டாலுக்கு தேவையான ஸ்டால்ஸ் எல்லாமே இருந்துச்சு இங்கே. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய யூனிக்கான ப்ராடக்ட்ஸில் நான் தேடிட்டு இருந்ததில் இந்த சாக்லேட் மேனுஃபேக்சரிங் மிஷின் டாப் டு பாட்டம் எல்லாமே இவங்கள்ட்ட இருந்துச்சு. அந்த மாதிரி இந்த மாதிரி டின்ஸும் நான் ரொம்ப நிறைய தேடிக்கிட்டு இருந்தேன். இந்த டின்ஸ் பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இங்கே நம்ம சிரப், பிக்கிள் செய்கிறோம், இல்லை கேக் செய்கிறோம் அப்படின்னா நமக்கு டாப் டு பாட்டம் எல்லா விதமான டின்ஸுமே இங்கே நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஏன்னா இந்த டின்ஸோட மேனுஃபேக்சரர்ஸ் தான் இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க. அடுத்து கோயம்புத்தூர்லேயே சந்திரன் ஸ்டீல்ஸ் இருக்குது. அவங்க இந்த ஹோட்டல்ஸ்க்கு, 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு அந்த மாதிரி தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸுமே டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஸ்டால் ரொம்ப பெருசாக இருந்தது. அவங்கள்ட்ட இருந்த எல்லா மிஷினரிஸுமே அவங்க இறக்கியிருந்தாங்க. நான் கோயம்புத்தூர் வரும்போது தான் சந்திரன் ஸ்டீல்ஸ் போகணுன்னு நினப்பேன். ஆனால் இந்த வாட்டி ஸ்டால்லே பார்த்ததில் ரொம்ப ஹாப்பி. இந்த காம்பி ஓவனில் எல்லாருமே சமைச்சு காமிச்சிட்டே இருந்தாங்க. இதில் பொங்கல், பிரியாணி, இட்லி, சாம்பார் எல்லாமே பண்ணலாம். அது செஞ்சு நமக்கு சாப்பிடவுமே கொடுத்துட்ருந்தாங்க. அதேமாதிரி பீஸாவுமே இது ஓவன் இல்லாமல் அப்படியே இந்த பக்கம் வச்சு அந்த பக்கம் எடுத்துக்கலாம், அது மாதிரி ஒரு ஆப்ஷனு. அதுலேயுமே பீஸா செஞ்சு எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருந்தாங்க. அடுத்த ஸ்டால் பார்த்திங்கன்னா இந்த ஜூஸு, ரோஸ் மில்க்கு, நம்ம கேக் செய்வோம் இல்லையா அதுக்கு, அப்புறம் ஸ்வீட்ஸு, லட்டு, அப்புறம் நெய் பேக் பண்ணுறது, அதுக்கான எல்லா பேக்கேஜிங்குமே, சாக்லேட் ரேப் பண்ணுறது, எல்லாமே இதில் இருந்ததுங்க. இது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அடுத்த ஸ்டாலும் பார்த்திங்கன்னா இந்த காம்பி ஓவனுக்கான தான். ஏன்னா இது இதில் எல்லாமே ஒரே டைமில் கூட நம்ம பேக் பண்ணிக்க முடியும். அதுவும் குயிக்கான டைமில் அவ்வளோ ஒரு சாஃப்டாகவும் இருக்குது. இந்த தடவை நான் கொடிசியா போனதில் நிறைய ஸ்டாலில் காம்பி ஓவன்ஸ் தான் இருந்தது. இது ஒரு யூனிக் ப்ராடக்ட் தான் சொல்லணும். இது ஓடிஜி மாதிரி தான் இருக்குது பார்க்க. இது ஸ்டீம்லேயே சாம்பார், இட்லி, பொங்கல், பிரியாணி எல்லாமே செஞ்சு காமிக்கிறாங்க. அதே மாதிரி அது டேஸ்ட்டுக்குமே வர்ற பீப்புள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. அதே மாதிரி வடை, சமோசா, டீ, காஃபி, ஜூஸஸ், பீஸா, சிந்தாமணி சிக்கனு, பிரியாணி ஐட்டம்ஸு எல்லாமே டேஸ்ட்டுக்காக மக்களுக்கு அதில் செஞ்சுமே கொடுக்குறாங்க. இப்போ பாருங்கள் பிரியாணி செய்கிறாங்க. இதில் அடுப்பும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் இதில் எல்லாமே செட்டாக வந்துடும். அந்தளவுக்கு ரொம்ப யூனிக்காக அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்கு. இந்த கட்டிங் மிஷினுக்காக தான் நாங்கள் மெயினாக போயிருந்தோம். ஆனால் அங்கே என்ன ஆச்சுன்னா 16,000லேருந்து 2.5 lakhs வரைக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டால் புக் பண்ணால் நமக்கு ஆஃபருமே உண்டு. நீங்கள் ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறீங்க, இல்லை ஏதாவது உங்களுக்கு பிஸ்னஸ் செய்யணும்னு விருப்பம் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் வரும்போது உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். அதை மாதிரி இன்னும் அட்வான்ஸ்டாக என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும்.
இது பார்த்திங்கன்னா லட்டு பிடிக்கிற மிஷினு. ஏன்னா அப்போது ஒரு 1,00,000 லட்டு 2,00,000 லட்டுன்னா அப்போ மேன் பவர் நம்ம டிபெண்ட் பண்ணியிருந்தோன்னா காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்கும். குலோப் ஜாமுனுமே அதுலேயே வந்து உருட்டிக்கலாம். இது வந்து ஆர்டிஃபிஷியலான ஃபுட்டு, அதுவுமே சேலுக்கு வச்சுருந்தாங்க. இதுவுமே வந்து பேக்கேஜிங்க்கான ஒரு ஸ்டால் தாங்க. நான் எல்லாத்தையுமே பெருசாக எடுக்கல. ஏன்னா எல்லாத்தையும் எடுத்தால் நமக்கு ஸ்டோரேஜே பத்தாது. ஒரு நாள் ஃபுல்லாக நம்மளால் சுற்றி பார்க்க முடியாது. அவ்வளவு ஸ்டால் வந்துருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்டால்லையும் யூனிக்கான ப்ராடக்ட்டுமே நிறைய வந்துருந்துச்சு. அதனால் ஒரு நாள் வந்து ஒரு 2 பார்ட் ஏ, பார்ட் பி அது மாதிரி பார்க்கலாம். அடுத்த நாள் வந்து சிடிஇ அதெல்லாமே பார்க்கலாம். அந்த மாதிரி டைம் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு போனால் தான் நம்ம கரெக்டாக ஃபுல்லாக கவர் பண்ணி பார்க்க முடியும் நமக்கு தேவையானதை கூட. ஆனால் நாங்கள் வந்து காலையில் போயிட்டு சாயந்தரம் வந்து அவசரமாக தான் பார்த்துட்டு வந்தோம். நான் மெயினாக இங்கே வந்ததுக்கு காரணமே இந்த மாதிரியான பேக்கேஜிங் மெட்டீரியல் தான். நம்ம ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு சில ஐட்டம்ஸ்க்காக தான் வந்திருந்தோம். நான் அதை மட்டும் கவர் பண்ணிவிட்டு இப்போது அடுத்த ஸ்டாலுக்கு வந்து போயிருந்தோம். அதாவது அடுத்த பிளாக்குக்கு போயிருந்தோம். இங்கே கோகோனட் மில்க்கு, கோகோனட் பவுடரு, கோகோனட் மில்க் பவுடரு, ஃபுட் ப்ராடக்ட்ஸுக்கான எல்லா திங்ஸுமே வந்து இந்த பெரி பெரி பவுடர், இந்த கார்ன் பவுடர், இந்த ஸ்டால்லாம் வந்து சாப்பிடக்கூடிய ஸ்டால் தான். கப்புமே சாப்பிடக்கூடியது தான். இந்த மாதிரி வந்து நிறைய யூனிக் ப்ராடக்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஒரு வழியாக வந்து நாங்கள் ஒரு 5 பிளாக்குமே கவர் பண்ணியாச்சு. இது எல்லாமே நமக்கு வந்து சாம்பிள்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதில் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான், அதாவது ஒரு 100 ருப்பீஸ்க்கு மட்டும் தான் நான் பே பண்ணி வாங்கியிருப்பேன். இது எல்லாமே சாம்பிள்ஸாக நமக்கு வந்தது தான். நாங்கள் ஈவினிங்லாம் லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது ஒரு 5 பிளாக்கில் ஒரு பிளாக்கில் ஒரு 10 ஸ்டால், ஒரு அடுத்த பிளாக்கில் ஒரு 5 ஸ்டால், அந்த மாதிரி தான் நான் கவர் பண்ணியிருக்கிறேன். நம்ம ஃபுல்லாக பார்க்கணுன்னா நமக்கு ஒரு 6 மணி நேரம் வந்து வீடியோ எடுக்கணும். என் ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லாததால் நான் கம்மியாக தான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன். அடுத்ததாக வந்து கொடிஷியாவில் வந்து அக்ரி இன்டெக்ஸ் தான் நடக்க போகுது. விவசாயம் சார்ந்த எந்த பொருட்களாக இருந்தாலுமே அக்ரி இன்டெக்ஸ்க்கு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.